வணக்கம் நண்பர்களே. நேற்று சாயங்காலம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்திருந்தது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய ரோல் நம்பர் இல்லை, நான் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை என்னால் நல்லாவே உணர முடியும். இந்த நேரங்கள்லாம் நானும் இருந்திருக்கேன். இதை விட ரொம்ப மோசமான நிலை என்ன அப்படின்னா, இதை சொல்லப்போனால் ஒரு மோசமான நிலையிலே நான் சொல்ல மாட்டேன். இதை விட ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, டெல்லி வரைக்கும் இன்டர்வியூ போயிட்டு வந்திருப்போம். ஃபைனல் ஸ்டேஜ் ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் நம்ம பேர் இருக்காது. அந்த ஏமாற்றம் பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு ஏமாற்றமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி எனக்கு வேண்டாம், நான் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிட்டேன், அதை விட்டுட்டு போயிடுறேன். குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2 எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எக்ஸாம் பக்கம் நான் போயிடுறேன், இல்லை பேங்க் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி போயிடுறேன், யூபிஎஸ்சியே எனக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு போனீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இப்போ செப்பரேட்டாக உழைப்பு போடணும். இந்த எக்ஸாமினேஷனுடைய நேச்சர்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலுமே இந்த எக்ஸாமினேஷனுடைய நேச்சர் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லாமல் குரூப் 1 எக்ஸாமினேஷன் வேகன்சிஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒரு 1.5 வருஷம் 2.5 வருஷம் ஒரு வாட்டி தான் அந்த கால் ஃபாரே வரும், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாமினேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எராட்டிக்காக தான் இருக்கும். பட் யூபிஎஸ்சி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான எக்ஸாமினேஷன். அது இல்லாமல் இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உட்காரக்கூடிய போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் போஸ்ட். அதுக்குன்னு மற்ற எக்ஸாம்லாம் மட்டும் அந்த போஸ்ட்டில் மட்டும் நான் சொல்ல, இந்த போஸ்டிங்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த லெவலே ஹையஸ்ட் லெவலாக இருக்கும். இப்போ குரூப் 1ல் நீங்கள் டிஎஸ்பி ஆகி வரீங்கன்னா ஐபிஎஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 இயர்ஸ் ஆகும். டைரக்ட் ஐபிஎஸ்ஸாக வந்தீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து எஸ்பி ஆகிடலாம் 2 வருஷம் கழிச்சு. ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் ஆகி நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்ட்னுடைய லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது இல்லாமல் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் மெயினாக நம்ம நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணால் போதும், நிறைய மனப்பாடம் பண்ண வேணாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை வந்து சொல்லப்போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாகிடும். அதனால் தயவுசெய்து இந்த நேரத்தில் டிராஸ்டிக்காக எந்த முடிவும் எடுக்காதீங்க. எமோஷ்னலாக எந்த விதமான ஒரு முடிவையும் தயவுசெய்து எடுக்காதீங்க. ஒரு 2-3 நாள் ரொம்ப கூலாக இருங்க, எதையுமே யோசிக்காதீங்க. இந்த நேரத்தில் இன்டர்நெட்டில் போகிறது, சர்ச் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட ஒருவேளை அவங்க ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு 2 நாள் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. 2 நாள் ஃப்ரீயாக இருங்க, எதையுமே யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. சரியா? சரி, இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் பாஸ் ஆகலை, ஆனாலும் என்னுடைய ஸ்கோர் ஆன்சர் கீ வச்சு வெரிஃபை பண்ணும்போது ஒரு 82, 75, 68 வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதே ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான். 82, 75 இல்லை 68 கூட இருக்கட்டும். 68 ஒரு நல்ல ஸ்கோர்னு தான் நான் சொல்லுவேன். இதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, உழைப்பு போட்டிருக்கீங்க, ஸோ 68 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா இதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் ஒரு 8-10 கொஷின் அடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பரும் வந்திருக்கும். அதனால் இதை வந்து தோல்வியாக பார்க்காதீங்க. ஏற்கனவே உழைப்பு போட்டுட்டீங்க, ஒரு 60% உழைப்பு போட்டுட்டீங்க, இந்த ஒரு சுவரில் ஏறிட்டீங்க, 60% ஏறிட்டீங்க, இன்னும் 40% தான் இருக்குது. இந்த 40% விட்டுட்டு வர்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போ நீங்கள் யங்காக இருப்பீங்க. இதில் நிறைய பேர் 22 வயசு, 23 வயசு, மேக்ஸிமம் ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை விட்டுடாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பை விட்டுட்டோமே அப்படின்றது. சரியா? இப்போ மற்ற எக்ஸாம்லாம் நம்ம வயசு அதிகமானால் கூட எழுதலாம். ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்லாம் 58 வயசு வரைக்கும் கூட எழுதலாம். ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஒரு வயசு வரைக்கும் தான் நம்மளால் எழுத முடியும். அட்டம்ஸும் லிமிட்டட் தான். இந்த வாய்ப்பை விட்டுடாதீங்க. நான் சொன்னது போல் மிச்சம் இருக்கிறது ஒரு 40% தான். அப்போது இந்த நேரத்தில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இதை நீங்கள் செய்யாதீங்க. சரி, இப்போது செலக்ட் ஆகாதவங்க, நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கணும், உங்களுடைய மைண்டை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போது இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இந்த ஐஏஎஸ் அப்படின்ற பாத்தில், இந்த ஜேர்னியில் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த ப்ரிலிம்ஸ்லேயே நான் செலக்ட் ஆகிருந்தேன்னா எனக்கு ஒரு 400வது ரேங்க் வந்திருக்கும். ஆனால் இப்போ அடுத்த வருஷம் நான் எழுதினேன் அப்படின்னா 40வது ரேங்கே வரும், இல்லை ஒருவேளை 4வது ரேங்கே வரும், ஹோம் கேடர் கூட நான் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைங்க. பாசிட்டிவாக பாருங்கள், ஆப்டிமிஸ்டிக்காக பாருங்கள். இதுதான் உண்மை. சொல்லப்போனால் அது இல்யூஷன் இல்லை, இது உண்மை.
அப்போது அந்த இப்போ அந்த ஃபஸ்ட்டு இதையே நீங்கள் வந்து சாதகமாக்கணும். இதை நான் வந்து ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் நம்மளுடைய ரோல் நம்பர் இல்லை, அவ்வளோதான். இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். அடுத்த வாட்டி நான் ப்ரிலிம்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் டாப் ரேங்க்ஸில் நான் வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைங்க. ஆப்டிமிஸ்டிக்காக பாருங்கள். இதுதான் வந்து சரியான வழியாக இருக்கும். சரி, இப்போது ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகாதவங்க அடுத்த ஒரு 3-4 மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் நான் எழுத போகிறேன் அப்படின்னே நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 2 நாளில் நான் அந்த வீடியோ போட்டேன், அதை பாருங்கள். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். அதில் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்த 3 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்பெசிஃபிக்காக என்ன எக்ஸ்ட்ராவாக படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் அடுத்த 3 மாதம் படிக்கணும். ஆப்ஷனல், எத்திக்ஸ் பேப்பர், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அது இல்லாமல் ஒரு சில நிஷ் டாபிக்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் டெமோக்ரஸி, சோஷியல் இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கவனம் செலுத்தி இந்த 3 மாதத்தில் நல்லா படித்து முடிச்சிருங்க. அல்லாமல் இந்த 3 மாதத்தில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஹெவியாக பண்ணணும். டெய்லிக்கும் 1 மணி நேரம் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். தயவுசெய்து இன்டர்நெட்லேருந்து எடுக்காதீங்க. அது எப்பயுமே சொல்லுவேன். நாலேஜை கெயின் பண்ணுங்கள், ப்ராப்பராக கெயின் பண்ணுங்கள், அதை எழுதி பார்த்து படிங்க. டெய்லிக்கும் 1 மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணணும். எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுதோ அந்த கேள்வி மட்டும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண முடியாத கஷ்டமான கேள்வியை சால்வ் பண்ணாதீங்க. அதை போய் மல்லு கட்டி நிற்கக்கூடாது. சால்வ் பண்ணலன்னா அப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறீங்க, அந்த டைமில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து ஒரு விஷயத்தை உடனே சாதிச்சணும்னு அவசரப்படக்கூடாது. ஆங்ஸைட்டியெல்லாம் விட்டுடுங்க. அன்னன்னைக்கு என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் செய்யணும். ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள். ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அது எப்படி பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக, எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த நேரத்தில் ஆன்சர் ரைட்டிங்கை மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த 3 மாதம் டெய்லிக்கும் அட்லீஸ்ட் 1 hour இதை நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு ஜான்வரி எண்டு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக, இப்போ ஆல்மோஸ்ட் அக்டோபர் எண்டு வந்துருச்சு. அக்டோபர் எண்டு டு ஜான்வரி எண்டு 3 மாதம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒதுக்குங்க. ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஆப்ஷனல்ஸும் சரி, ஜிஎஸ்ல எஞ்சி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் முடிச்சிடணும். இந்த நேரத்தில் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக படிக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரியை தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா படிக்கிறது, ஜியாகிரஃபி எக்ஸ்ட்ரா படிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு படித்தது மெயின்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ் வேறு, மெயின்ஸ் வேறு கிடையாது. மெயின்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சிலபஸில் சில விஷயங்களை படிக்கணும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு மட்டும் இந்த நேரத்தில் கவனம் செலுத்துங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய தேவையில்லாமல் படிப்பாங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க, சரியா? ஜான்வரி எண்டுக்கு அப்புறம், ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும், அடுத்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும் மறுபடியும் ப்ரிலிம்ஸ் மோடுக்கு போயிடணும். இந்த வாட்டி என்ன செய்யணும்னா, இந்த 2020 பண்ண தப்பு என்ன அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத ஒரு டைரியில் எழுதுங்க, ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. இதை வந்து சரி பண்ணணும். இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது இந்த முறை. இன்னொன்று என்ன பண்ணணும்னா, வீக்னஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எழுதணும். எந்த சப்ஜெக்டில் நான் வீக்காக இருக்கேன், இல்லை எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நான் வீக்காக இருக்கேன், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா, இல்லை ரிவைஸ் பண்ணுறதுல நான் வந்து விட்டுட்டேனா, இதெல்லாம் எழுதணும். ஸோ இதை நீங்கள் அந்த லாஸ்ட் 5 மாதம் பண்ணணும். அப்போ ஒரு பக்கம் மிஸ்டேக்ஸை செய்யக்கூடாது, இன்னொரு பக்கம் வீக்னஸை ஸ்ட்ரென்த் ஆகணும். ஸோ அடுத்த அட்டம்ப்டில் நீங்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக அடுத்த முறை செலக்ட் ஆகிடுவீங்க. இன்னும் ஒரு 8 மாதம் தான் இருக்குது, இப்படின்றதுக்குள்ளே ஓடிடும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து செய்யணும். ஸோ இதில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க, தைரியமாக இருங்க. இந்த கேப்பில் மற்ற எக்ஸாம் எழுதுனாலும் எழுதுங்க, வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் யூபிஎஸ்சியை விட்டுட்டு போகாதீங்க. மிகப்பெரிய முட்டாள் வேலையாகிடும். நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும், நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நாள் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வந்துடக்கூடாது, அதனால நான் சொல்கிறேன். அதனால் இந்த தப்பை நீங்கள் வந்து செய்யாதீங்க. அதே போல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க நிறைய பேர் எனக்கு புக் இல்லை, எனக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்றத ரெகுலராக சொன்னாங்க. நியூஸ் பேப்பரை தயவு செஞ்சு படிங்க. தமிழ் ஹிந்துவை வாங்குங்க, படிங்க. 5 ரூபான்னு நினைக்கிறேன், வாங்குங்க. டெய்லிக்கும் படித்து நோட்ஸ் எடுங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி படிக்கணுன்ற பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நோட்ஸ் எடுங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா இதை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் தமிழில் அப்படியே எழுதலாம், நல்ல மார்க் வரும். நியூஸ் பேப்பரில் படிக்கிறத வச்சே ஒரு 40% பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிடலாம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். அப்போது ரிசோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் தான் யூஸ் பண்ணுறதில்ல. அல்லாமல் ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கும் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. உதாரணத்துக்கு இப்போ பாலிட்டி புக்ஸ்லாம் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, சயின்ஸ் இருக்குது,
இதெல்லாம் இப்போ வந்துருச்சு. என்வாயன்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் புக் இருக்குது. ரிசோர்ஸஸ் இப்போ வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் உழைப்பை போடணும், நீங்கள் முயற்சி போடணும். இதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நான் சொன்னது தான் நீங்கள் அடுத்த 8 மாதம் பண்ண போகிறீங்க. மெயின்ஸ்க்கு படிங்க. அதுக்கு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அடுத்த வருஷத்துக்கான ப்ரிலிம்ஸ் மோடு போயிடணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் இப்போதைக்கு பண்ணால் போதும். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்க் இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்னது ஆல்மோஸ்ட் நான் இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். முயற்சியை கை விட்டுறாதீங்க, சரியா? எமோஷ்னலாக திங்க் பண்ணாதீங்க, டிராஸ்டிக்காக டிசிஷன் எடுக்காதீங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல் நீங்கள் வந்து சுவரை ஏறிட்டுங்க, இன்னும் கொஞ்சம் ஏறணும், அதை ஏறிடுங்க. வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய மன தைரியமும் முயற்சியும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே போடணும், சரியா? நன்றி.